ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் 1 kg நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு குழம்புக்கு என்னென்னா, நமக்கு தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், மிளகு, கசகசா, இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேஸ்ட் தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கலாம். சோம்பு, கரம் மசாலா ஐட்டம், அடுத்து வந்து மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், அடுத்து இது வந்து குழம்பு மிளகாத்தூள். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை. இப்போ பாத்திரத்தில் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஆனியன் போட்டு ஆனியன் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தனியா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. அந்த மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம நண்டை வந்து ஆட் பண்ணணும். இப்போ மசாலா வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம நண்டை 1 by 1 நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நண்டெல்லாம் பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். கிரேவி ரெடி. கம கமன்னு காரசாரமான நண்டு கிரேவி ரெடி.